கேட்டோம். ஆமாங்க. பிண்டம் பிடிக்கும் பொழுது என் உடலாகப்பட்டது சோர்வாகிக் கொண்டே வருகிறது. ஏன் என்ன காரணம் என்று புரியவில்லை. பிண்டமாகப்பட்டது மணி 8 தோசை தந்தோம். இன்னும் இருக்கு வகுத்துல. என்னது பிண்டம் பிடிக்க வேலை செய்ய கரைஞ்சு போயிருக்கு. பிண்டமடா பிண்டம். சரி, மானிட பிண்டம். அந்த பிண்டத்தை பிடிக்கும் பொழுது பிண்டமாகப்பட்டது பிடிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சோர்வாக இருக்கிறது. அதனால இப்பொழுது என்ன செய்கிறோம்? கைலாகிரி ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானை தேடி சென்றால் போய் பார்க்கணும். ஆமா. அப்படியா இருந்தாலும் மாமா எப்பொழுது போல பிண்டம் பிடிப்பதற்காக சென்றேன். ஆமா, பிண்டம் பிடிச்சு விட்டாயா? பிண்டம் பிடிக்கும் பொழுது என் உடலாகப்பட்டது சோர்வாகிக் கொண்டே வருகிறது. பிண்டமாகப்பட்டது என்னால் பிடிக்க முடியவில்லையா? ஆமா. ஆனால் நானும் உலகம் படியளக்க சென்றேன். எனக்கு தெரியும், செல்லும் சமயத்திலே தினந்தோறும் அனைத்து மக்களுக்கும் நான் படி அளந்து நிறப்படி அளந்து நிம்மதியாக நான் வருவேன், மனம் குளிர்க வருவேன். இன்று தினமாகப்பட்டது நான் படி அளக்க சமயத்திலே ஏதொன்றும் என்னையே அறியாமல் படிக்க எனக்கும் மனது சோர்வியாக தெரிகிறது. உண்மைதான். என்ன காரணம் என்று ஒன்றுமே புரியவில்லை. என்ன காரணம்? இதுவரைக்கும் இல்லாத படிக்க இன்றைக்குதான் வரக்கூடிய காரணம் என்ன காரணமாக இருக்கும்? அதனால என்னுடைய யானை கண்ணாலை பார்த்தால் இது என்னங்கிறதுக்காக நாம தெரிந்துக்கலாம். அப்படியா? ஆமா. ஓ நமோ நாராயணாய. ஆச்சரியமாக இருக்கிறது. என்னமாமா ஆயிற்று? ஆனால் அவங்களோ தேவர்கள், மும்மூர்த்தி தேவர்கள், பிரம்மா, சிவன், விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். தேவர்கள் செய்யக்கூடிய வேலையா? தேவர்கள் செய்யக்கூடிய வேலையா? யாருமே செய்யாத வேலையை இந்த தேவர்கள் செய்யலாமா? என்னாச்சு? ஆனால் விஷ்ணு இருக்கிறாரே, அவர்களோ அழிக்க தொழில் படுத்தவர். நம்பர்களை நம்பாதவர்களை எம்தரும் என்று சொல்லக்கூடிய உலகத்தை காக்கக்கூடியவர். காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அவரோ கண்ணை மூடி தவம் செய்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடினால் உலகமே இருள் ஆகிவிடும். கண்களை மூடினால் உலகமே இருள் ஆகிவிடும். உண்மைதான். ஏதென்று புரியவில்லை. அதனால அவர்கள் தவத்தை கிடைக்க வேண்டும். தவம் செய்து கொண்டு வருகிறார். உண்மைதான். அவர் தவம் செய்ய வேண்டும். அவர் கண்களை மூடினால் உலகமே இருந்துவிடும். இருள் சூழ்ந்துவிடும். இருள் சூழ்ந்துவிடும். அதனால தவத்தை கிளக்கி அவர் தவத்தை கிளைக்க வேண்டும். மானிட மக்கள் எல்லாம்
தேவர்கள் நம்பிதான் இருக்கிறார்கள். அதனால மாநில மக்களுக்கு ஏதோ ஒன்று இடர் வரக்கூடாது. யானை முதல் எருமக்களை அனைத்து ஜீவ வேதங்களையும் அதனுடைய நன்மை தீமை தெரிந்து அதை அழிக்கும் நல்ல பொறுப்பேற்றவர் விஷ்ணு பெருமான். அப்பேற்பட்ட கடவுள் இந்த வேலையை அவருடைய வேலையை செய்யாமல் தவமானதை செய்து கொண்டு வருகிறார். அதனால இது தவறான வார்த்தை. அதனால அவருடைய தவத்தை நாம சென்று நாம கிளைப்பதாக இருந்தால் நாம் ஒரு யாகத்தை செய்ய வேண்டும். யாகத்தை செய்து யாகத்திலே ஒரு பாலகனை பிறக்க வைக்க வேண்டும். யாகத்திலே ஒரு பாலகனை பிறக்க வைத்து அவருடைய தவத்தை கிளைக்க வேண்டும். உண்மைதான். அப்படியாகட்டும். ஆமா, யாகத்தை செய்ய செய்தாலே ஒரு மனதாக என்னதான் இருந்தாலும் முக்கடவுகள் ஒன்றாக சேர்ந்துதானே நாம் எந்த ஒரு யாகத்தையும் செய்வோம். பிரம்மதேவன் நான் இருக்கிறேன், சிவபெருமான் தாங்களும் இருக்கிறீர்கள். ஆனால் விஷ்ணு பெருமான் இல்லாமல் எப்படிமா தாவம் செய்வது? விஷ்ணு பெருமாள் கண்களை மூடி அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். இருள் சேர்ந்து விடும், மாநில மக்களுக்கு இடர் வந்து விடும். ஆமா, அந்த இடத்தை காக்க வேண்டும். யார் காப்பது? தேவர்கள் தான் காக்கணும். தேவர்களே செய்யக்கூடிய காரியமா? தேவர்களே செய்ய. அதனால ஆமா, விளையாட்டு பிள்ளைங்க செய்யக்கூடிய காரியத்தை தேவர் செய்து கொண்டிருக்கிறார். உண்மைதான். அதனால நாங்கள் ஏவத்தை செய்து பாலகனை பிறக்க வைத்து அவருடைய தவத்தை கேட்க வேண்டும். உண்மைதான். அப்படியே ஆகட்டும். செய்தாரே ஒரு மனதாகவே செய்தாரே ஒரு மனதாகவே செய்தாரே இந்த யாகத்திலே ஒரு பாலகரை பிறக்க வைத்து அவருடைய தவத்தை கிடைக்க வேண்டும். பாலகனை பிறந்திருக்கிறார். இந்த பாலகனுக்கு நாம பேசும் சக்தி கொடுக்க வேண்டும்.
அக்கினி வேள்வி அட்டாறு பேர் வனத்தலே இப்பேற்பட்ட ஒரு அகண்ட மார்பு முட்டை கண்கள் கோரை பற்கள் பேறுபட்ட ஒரு பாலகன் நான் பிறந்திருக்கேனே நான் எப்படி பிறந்தேன்